அக்கா, நம்ம ஜானி பிரதர் பாத்தீங்களா? இப்பதான் ஒரு கடை ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. ஷார்ட் டைம்ல சீக்கிரம் வளர்ந்துட்டாங்கல்ல. ஆமா ஐஷியா, நானும் கவனிச்சேன். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனா ஐஷியா, இதே மாதிரி ஃபாஸ்டா வளர்ந்தவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். நல்ல வளர்ந்த வேகத்துல டவுன் ஆயிடுறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். வாழ்க்கைனா இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, நாளைக்கு எப்படி இருப்பாங்களோ யாருக்கு தெரியும். அப்படி இல்லக்கா, ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அவன் வாழ்க்கையில உயர்வு இருக்குமே தவிர தாழ்வு இருக்காது. அப்படின்னு ஐஷியா, நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வராமையா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வரதானே செய்யுது. ஆமாக்கா, கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்ல. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முன்னோக்கி தான் செல்லுமே தவிர பின்னோக்கி செல்லாது. அக்கா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எப்படி ஸ்கூல்ல காலேஜ்ல பசங்க படிச்சு எக்ஸாம் எழுதி ப்ரொமோட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போறாங்களோ, அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், பாடுகள் அந்த டைம்ல நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஏசப்பா நம்ம கூட இருந்து அதன் மத்தியில நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி நம்மளை உயர்த்துவார். பைபிள்ல கூட இப்படி ஒரு வசனம் எழுதியிருக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படி தேவனுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே நம்மை முன்னோக்கி உயர்த்தும், பின்னோக்கி அல்ல. காதுள்ளவன் கேட்க கடவன்.